வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் இப்போ நிலவிக்கு இருக்கு. நம்ம பார்க்குறோம், ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதற்கு மிக கடுமையான சிவியர் அட்டாக், எதிர் தாக்குதல் நடத்தப்படும், பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு இஸ்ரேல் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ உலக நாடுகள் எல்லாமே பரபரப்பாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பில் இருக்கும். இந்த சூழலில் இப்போ இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஐநாவுடைய பொது செயலாளர் இருக்கார்ல அன்டோனியோ குட்டரஸ், அவரை இஸ்ரேலுக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவர் இஸ்ரேலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக நுழையக்கூடாதுன்னு சொல்கிறோம் தெரியுமா? அவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டு இருக்கிறவர். ஈரானு எங்களை அட்டாக் நடத்தியிருக்காங்களே, எவ்வளவு சிவியர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இவர் ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? அவர் இஸ்ரேலுக்கு எதிரானவர், அதனால் எங்கள் நாட்டுக்குள்ளே அவர் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. இதை பார்க்குறோம். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம தலை ஜெய்சங்கர் இருக்கார்ல, நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன தெரியுமா கருத்து சொல்லியிருக்காரு, ஈரான் இஸ்ரேல் இடையான மோதலை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? முதல்ல இது எல்லாத்துக்கும் தொடக்கப்புள்ளி என்ன, இந்த எல்லா பிரச்சனைக்கும் தொடக்கப்புள்ளி என்ன? ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் அக்டோபர் 7 போன வருஷம் இஸ்ரேல் மக்கள் மீது பயங்கரவாத தாக்குதலை நடத்தினாங்க. அதுதான் இதனுடைய தொடக்க புள்ளி. ஆமாம், அதுக்கு தான் இஸ்ரேல் ஹமாஸ் மீது அட்டாக் பண்ணாங்க. ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள். ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா மீதும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதனை தொடர்ந்து ஈரான் இருக்காங்கல்ல, ஈரானும் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருந்தாங்க. ஹமாஸுக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு மோதல் வந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை, ஈரானுடைய அந்த அதிபர் இருக்கார்ல, அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு ஹமாஸுடைய ஹெட்டை கூப்பிட்டுருந்தாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஈரானில் வச்சு ஹமாஸுடைய ஹெட்டை போட்டு தள்ளிட்டாங்க. ஈரானில் வச்சு நடந்துச்சு. ஸோ இதில் ஈரான் காண்டாயிட்டாங்களா, நாங்கள் விருந்தினராக கூப்பிட்டுருக்கோம், அவர் மீது நீங்கள் எப்படி எங்கள் இடத்துக்குள்ள வச்சு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் காண்டாயிட்டாங்க. ஸோ அதன் எதிரொலியாக தான் இந்த அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதற்கு பதில் அட்டாக் இப்போ இஸ்ரேல் கொடுக்க தயாராக இருக்காங்க. நம்ம வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு கொண்டு வாங்க, இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு, வேணா உங்கள் 2 பேருக்கும் சமரசம் செய்ய இந்தியா தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ தெரிவிச்சிருக்காரு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்னா, பாஜக திமுக இடையே பயங்கரமான ஒரு மோதல்கள். என்ன மோதல்? இந்த மோதலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் வந்துருச்சு. தமிழகத்தில் மழை எப்போ? அக்டோபர் நவம்பர் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போதா? இப்போது அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மீட்பு பணிகளுக்காக 36 போட்ஸு படகுகளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை சென்னை அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த படகுகள் மூலமாக மீட்பு பணி செய்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 36 போட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தனை % மழைநீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருச்சு, இத்தனை % முடிஞ்சிருச்சு அப்படின்னு போன வருஷம் சொன்னீங்க. ஆனால் கடுமையாக சென்னை பாதிக்கப்பட்டுச்சு மழைக்கு. அதன் பிறகு இல்லை அவ்வளோ % நாங்கள் முடிக்கலை, 42 43% தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு மாற்றி பேசுனீங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சொட்டு மழைநீர் கூட தேங்காது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சென்னை தாங்கும், அந்த அளவுக்கு நாங்கள் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் சொன்னார். இப்போ என்னன்னு பார்த்தா, மீட்பு பணியை மேற்கொள்ள போட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சும்மா கிண்டலோட கேள்விகள் எழுப்புறதை பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மழை பெஞ்சிச்சுன்னா நிவாரண பணிகளை மேற்கொள்ள தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் இருக்காங்களே, அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வாலண்டியர்ஸ் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு இப்போ சென்னை கார்பரேஷன் அந்த விண்ணப்பிப்பதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்லாம் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், மாலை முரசு சேனலில் ஒரு ஃபைட்டு மாதிரி அர்ஜுன் சம்பத் அவர்கள் மற்றும் மதிவதினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேருக்கிடையே ஒரு ஃபைட்டு நடந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. திமுக திக இவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அர்ஜுன் சம்பத் மதிவதினி அவர்களுடைய இந்த கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல முடியாமல் தாக்குதல் நடத்த வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக திகாவை சேர்ந்தவர்கள் பதிவு போட்டாங்க. பாஜக ஹிந்து முன்னணி இவங்க என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு ஜாதியுடைய பேரை குறிப்பிட்டு இகழ்வாக பேசுறது தப்பு. இப்போ கூட தமிழக அரசாங்கம் அவங்க என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, யாரும் பயன்படுத்தக்கூடாது, மேடைகளில் ஒருத்தங்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேர் ஜாதி பேரை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினா கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிச்சு. அதே விதி இன்னொரு ஜாதி பேருக்கும் பொருந்தும் தானே,
மதிவதனி அவர்கள் மேடையில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தையை பல வாட்டி வந்து பயன்படுத்தினாங்க. பார்ப்பான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள இகழ்வாக பேசுறதும் தப்பு தானே. ஸோ அதை தான் இனிமேல் அந்த வார்த்தையை வந்து ஒரு சமூகத்தை வந்து குறிக்கக்கூடிய பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அர்ஜுன் சம்பத்துக்கு எழுந்து வந்து அதை சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொன்னார். அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி எனவே இவங்க வந்து ஒரு ஸ்டோரி எழுதிக்கிட்டாங்க திமுக திக அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. இப்போ திக பாஜக இடையே இந்த டிபேட் வந்து நடக்குது. மதிவதனி அவர்களுடைய இன்னொரு வீடியோவும் இப்போ ஷேர் ஆகுது. அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து கான்ட்ரவர்சியாக வந்து அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதிவதனி சமீபத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் போதைப் பொருள்களுடைய விற்பனை வந்து அதிகரிச்சிருக்கு, கல்லூரிகளுக்கு பக்கத்தில் போதைப் பொருள்கள் வந்து அதிகம் விற்பனை செய்யப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? இது RSS உடைய ஓப்பன் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனி பேசியிருக்காங்க. இது மாதிரி ஆதாரமற்ற இது மாதிரி பேச்சுக்களை மதிவதனி தொடர்ந்து பேசுகிறாங்க. அதுக்கு தான் தக்க பதிலடியை வந்து அர்ஜுன் சம்பத் கொடுத்தாரு அப்படின்னு பாஜக சொல்ல. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்து டிபேட்டை பார்க்குறோம். இதில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? அர்ஜுன் சம்பத்துக்கா இல்லை மதிவதனிக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.